ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ் லைன் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த எஸ் லைனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எஸ் லைனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க போல். ஸோ எடுத்ததுமே நம்ம ஹீரோயினை கேட்குறாருன்னா, என்னது ரிலேஷன்ஷிப்பா, என்னடி சொல்கிற, மற்றவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு. அதுவும் சாதாரண ஷாக் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ யாருங்கிற விஷயம் நமக்கே தெரியும். இவர் ஒரு மன்மதன். ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் நான் நம்பணுமா? நீ ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு, நீ சொல்கிறத நான் எப்படி நம்புவேன்னு நினச்சேன்? நான் ஒரு போலீஸ்மா, நான் போய் இதெல்லாம் நம்புவேனான்னு ஃபஸ்ட்டு சொன்னதும், சரி நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புனதும், சரி சரி இரு வெயிட்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர? உனக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் பிறந்ததுலேருந்தே இதெல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஜியோக்கை பற்றி கேட்குறாரு. ஸோ அந்த கிளாஸை போட்டிருந்ததுனால தான் ஜியோக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மூலயமா நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. அவள் பிளாக்மெயில் பண்ணதில் யாரோ ஒரு ஆள் அந்த கிளாஸையும் எடுத்துக்கிட்டு அவளையும் கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்டதும், இருக்கலான்னு தான் சொல்கிறேன். ஒருவேளை அந்த கிளாஸால் பாதிக்கப்பட்ட யாரோ அவளை தள்ளி விட்டுட்டு அந்த கிளாஸையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் நம்ப முடியலனாலும் ஆனால் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மையான விஷயங்கள்ங்கிறனால அவரும் அந்த விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த கிளாஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்து பரிதாபப்படுறாரு. என்னம்மா நீ இப்படி சொல்கிற? சின்ன வயசுலேருந்தே உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னா எங்கே பார்த்தாலும் உனக்கு வெறும் லைன்ஸாக தானே தெரியும். ஸோ அதனால தான் நீ சன்கிளாஸ் போட்டிருந்தது, இவ்வளோ நாளாக வெளில வராமல் இருந்தது, எல்லாமே அதனால தானான்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வாழ்க்கையே உனக்கு நரகமாக இருந்திருக்குமே, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க போலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் ஜியோக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் விடுற நிலைமையில இருக்கா மாதிரியான ஒரு சீன் வருது. அதுலேருந்து திடிச்சு பிடிச்சி வீட்டில் எழுந்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவங்களுடைய கிளாஸ்லேருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்ததுமே அவங்க மிஸ்ஸு, என்னம்மா நீ கிளாஸில் தூங்கிட்டு இருக்க, நம்ம கிளாஸில் அதுக்கெல்லாம் அலோடு கிடையாது, வேணா எழுந்து வெளில ஓடுன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருந்த நம்ம ஹீரோயினுக்கு தான் இப்போ புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கூட உட்காந்து இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜின்செங் சும்மா இல்லாமல் சும்மா அவளை போட்டு தொண்ணு நோண்டி கொஷின் கேட்டே இருக்கு. நீ ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க, ஏன் கிளாஸில் தூங்குன, அப்படின்னா ஒன்று பண்ணு, நம்மலாம் இந்த வீக்கெண்டுக்கு வெளில போகலாம், நீயும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லி கேட்டா, இல்லை நான் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ அந்த ஹோட்டலுக்கு நான் போகணும், உங்கள் கூட வெளில சுற்றுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினாக ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்க அந்த பையனும் சரி அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத விடுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சோடா புட்டி இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறாள் அவளை. அன்னைக்கு கூட புக்ஸ்லாம் இடிச்சு கீழே விழுந்துச்சு, அவளை காட்டுறாங்க. அவள் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹெட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதில் எல்லாரும் இவளையே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் இவள் என்னத்தை நோட் பண்ணுறான்னா, அவங்க தலையில் ஒரு லைன் கூட இல்லை. என்னது இது வரைக்கும் ஒரு தடவை கூட இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு அவங்க பிளேஸில் போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து சாப்பிடும்போது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே, ஏன் அவ்வளோ தூரத்துக்கு இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஹீரோயின் ஆகணும், ஸோ நான் இங்கே இருந்தால் தான் அது முடியும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே அந்த மியூசிக் டீச்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் ரூட் விட்டுட்ருக்காங்க. ஈவன் நம்ம சோடா ஊட்டியும் சேர்த்து. இப்போ அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கலர் கலராக ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு பின் அடிச்சுக்கிட்டே வருது. வேற யாரும் இல்லை, அதே சோடா புட்டி தான் விக்கு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் இது மாதிரி ஹீரோயினாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னிச்சில்ல, அது சம்மந்தமாக வந்திருக்குன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோயின், இந்த சீரீஸோட ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கு.
ஹோட்டலுக்கு வந்து ஒரு கீயை வாங்கிக்கிட்டு அது பாட்டுக்கு மேல ஒரு ரூமுக்கு போயிடுது. அதுவும் 206 தான் வேணும்னு கேட்டு வாங்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா இதே கேஸை பத்தி தான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய ஹையர் அஃபிஷியலுக்கு இது தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமா நடந்துக்கிறாரு. ஏன்னா அவர் தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு இல்லையா. ஸோ அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சீக்கிரட்டா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹோட்டல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தங்க ரூம் புக் பண்றதுக்காக கார்டை ஷோ பண்றாங்க. எவ்வளோன்னு கேட்டோன்னே கார்டை இழுக்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் இழுக்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் இழுக்கிறாங்க. யாரா அதுன்னு ஸ்கிரீனை எடுத்துட்டு பார்த்தா நம்ம ஜிங்செங் தான். ஜிங்செங்கும் நம்ம ஹீரோயினுக்கு ரூட் விட்டுட்டு இருக்க அந்த பையனும் சேர்ந்து வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறோம்னு சொன்னால், நோ 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 இங்கே அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுங்க பட்டுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் ஒரு வழியாக 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிங்சன் வந்து ஹீரோயினையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணது போல். அதனால உட்காந்துருக்க இடத்துல இருந்து இடம் பத்தாத மாதிரி ஹீரோயின் மேலே சாய, ஹீரோயின் அவன் மேலே சாயன்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. யாரோ டப்பு டப்புன்னு நடந்து வராங்க. பார்த்தா கலர் ஹேர் வச்சுக்கிட்டு அதே சோடா புட்டி இல்லாமல் வருது. அப்படி வந்து அதே 206 தான் வேணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கேட்குது. அப்போ நம்ம ஜிங்சன் சும்மா இல்லாமல் சரி யாருன்னு பார்ப்போன்னு எட்டி பார்க்குது. பார்த்தா இவங்களா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகல, யோசிக்குது யாரா இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோடா புட்டி அப்படியே வாங்கிக்கிட்டு மேலே ரூமுக்கு போனது கொஞ்சம் சைக்கோ பார்த்தா இருக்கும் போல. இந்த கிளாஸை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாருமே சைக்கோவாக மாறிடுவாங்களோ என்னமோ தெரியல. அங்கே போய் மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு நான் நிறையா பேர் கூட தப்பாக இருந்திருக்கேன், நிறையா ஆண்கள் கூட நான் இருந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் என்னைக்கு ஒன்றை பார்த்தனும் அன்னையிலேருந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இந்த ரூமில் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை எந்த பக்கம் போகும்னு தெரியாமல் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிக்குது. இப்போ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மாடியில் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. மாடியில் 3 பேரும் துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங்ஸை பார்க்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அதே சோடா புட்டி ரோட்டில் நடந்து போகுது. அதை நம்ம ஜிங்ஷன் பார்த்துட்டு சும்மா இல்லாமல் அங்கே பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் காட்டுது. அவனும் எட்டி பார்க்குறான். இதில் என்ன வியர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யாருன்னு தெரியல, நம்ம ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருப்பாங்களே அவங்க தான் இவங்க, வேற யாரும் கிடையாது. ஆனால் ரொம்ப வியர்டாக தெரியுறாங்கல்ல. அங்கே ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஸ்பெட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வேற ஹேர் ஸ்டைலில் வேற மாதிரி இருந்தாங்க. இங்கே வேற மாதிரி இருக்காங்க. அதுவும் வந்த உடனே வெளில போகிறாங்க. எதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜின்சன் தலையும் அவன் தலையும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதுங்க 2 தலையிலையும் அந்த லைன் இல்லை, இவ தலையிலையும் அந்த லைன் கிடையாது. அதை பற்றி தான் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போன சோடா புட்டி என்ன பண்ணுதுன்னா அங்கேயும் போய் சைக்கோ மாதிரி அதுவும் தனியாக தான் இருக்கு போல், அதுக்குன்னு யாரும் இல்லை போல். ஸோ ரூம்குள்ளே போகுது. போயிட்டு அந்த ஸ்பெட்ஸை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்குது அது ரூமில். அந்த கிளாஸ் டோர் வழியாக அப்படியே வெளில பார்க்குது. பார்த்தா அந்த சிட்டியே அங்கேருந்து நல்லா தெரியுது. அதுவும் சிட்டி முழுக்க வெறும் லைன்ஸாக தெரியுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினுடைய மர்டர் கேஸ், அதாவது ஹீரோயினுடைய அப்பாவை அம்மா கொண்டுட்டாங்க இல்லையா, அந்த கேஸ் ஃபைல பார்க்குறாரு ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு. ஆனால் அவருக்கு அதுலேருந்து ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அந்த அது எனக்கும் தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் பர்சனலான ப்ரைவேசியான திங்ஸ்ப்பா, இதெல்லாம் வெளில சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க. இப்போது நீ வந்து ஜியோக்கு கிளாஸில் பார்த்துருப்ப. அப்போ ஜியோக் தலையில் இருக்கிற லைனும் அந்த பையனோட லைனும் கனெக்டடாக இருந்துச்சா, இல்லைன்னா ஜியோக் தலையில் இருக்கிற லைன் வேற யார் கூடயாவது கனெக்டடாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை, எங்கள் கிளாஸில் இருக்கிறவங்க கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், வெளில இருந்து ஏதோ ஒரு ஆள், அப்போ அந்த ஆள் தான் ஜியோக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நியூஸ் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் ஒரு சஸ்பீஷியஸான திங்ஸ், அடிக்கடி எங்கேயோ ஒரு இடத்துல மர்டர் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் கொஞ்சம் கூட கில்ட்டாக ஃபீல் ஆகாமல் ஒரு ஸ்பெட்ஸை போட்டுக்கிட்டு எல்லாரும் மூஞ்சியும் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கான் சைக்கோ மாதிரி.
நம்ம ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிருது. அந்த கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போதும் லைன்ஸ் தெரியுது. இப்பதான் நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் பல கிளாஸ் இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்போ அப்படியே மறுபடியும் நம்ம சோடா புட்டியை தான் காட்டுறாங்க. அது கிளாஸுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஏரியாவுக்கு வருது. வரும்போது ஆஃபீஸ்க்குள்ளே யாரையுமே காணும். அப்படியே பார்த்துட்டு போகும்போது மியூசிக் டீச்சர் மட்டும் இருக்காரு. மியூசிக் டீச்சரை பார்த்தாலே தெரியுது யாரை பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணுவார்னு. அதே மாதிரியே நம்ம சோடா புட்டிக்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுறாரு. ஆனால் இது என்ன நினச்சிக்குதுன்னா இதுகிட்ட தான் ஸ்பெஷலாக பேசுகிறாங்கங்கிற மாதிரி. நீ உண்மையிலேயே ஹீரோயின் தான் தெரியுமா, ரியல் லைஃப்லேயே பிறக்கும் போதே நீலாம் ஹீரோயினுங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அதையும் நம்பிட்டு இது வாயை பிறந்து கேட்டுட்டு உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ்லேருந்து வெளில நம்ம ஹீரோயின் வெளில போகலான்னு போகும்போது ஜின்சன் கூட இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த சோடா புட்டி அவன் கையை பிடிச்சி இருக்கிறான். எப்போவுமே ஜின்சன் கூடவே இருக்கா, என்னால் அவங்ககிட்ட பேசவே முடியல. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே போகலாமான்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வெளில போவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. 2 பேரும் அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க. இவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் என்னுடைய ஏரியா, இங்கே வந்தாலே நான் ஹாப்பி ஆகிடுவேன், அதனால தான் ஒன்னையும் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்விம்மிங் பூலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிளேஸுக்கு வந்தாலே ரொம்ப அமைதியாக இருக்கும், யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கிறது எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு காட்டுறான். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போ வருவேன், அது இல்லாமல் தனியாக இருக்கிறதுக்காக இங்கே வருவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரில. அந்த இடத்த பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. குதிச்சவங்க ரொம்ப நேரம் வரைக்கும் வெளியிலேயே வரல, என்னத்தையும் அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. அதில் பயந்த இவனும் உள்ளார குதிச்சிடுறான். வெளில வாமான்னு சொல்லி கையை பிடிச்சி வெளில இழுத்துட்டு வரான். வந்த ஹீரோயினும் இவனும் சேர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பைத்திய மாதிரி. அதுக்கப்புறம் தலையெல்லாம் துவட்டி விட்டு ஒரு கோட் ஒன்று கொடுத்து அவளை உட்கார வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசை திறந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, ஒரு வேளை நம்பலைன்னா கூட பரவாயில்ல, அதை என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வியர்டான திங்ஸ் இருக்குது என் லைஃப்பில். அது என்னன்னா, நான் பிறந்ததுலேருந்தே லைன் ஒரு லைனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லார் தலைக்கு மேலேயும் அந்த லைன் இருக்கும். ஆனால் அவங்க எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அந்த விஷயத்த அவங்க சொல்லலை. பட் எல்லார் தலையும் அந்த லைன் இருக்கிறத நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டது அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. உடனே அவன் தலையில் கை வச்சு இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், எல்லார் தலையிலையும் நீக்கணும்னு சொல்கிறான். சரி, என் தலையில் இருக்கான்னு சொல்லி கேட்டா அதான் இல்லை, உன் தலையிலையும் கிடையாது, என் தலையிலையும் கிடையாது, ஜிங்ஷனோட தலையிலையும் கிடையாது, நம்ம 3 பேர் ஹெட்லேயும் நான் அதை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையும் மனசை விட்டு சொல்கிறாங்க. அவனும் அதை கேட்குறான். அதுக்கப்புறம் இதை ஏன் நீ நம்புறன்னு சொல்லி கேட்கும்போது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதனால நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் அதே தான் நினச்சிக்கிட்டு வீட்டில் படுத்தே கிடக்காங்க. அந்த கோட் கொடுத்தான் இல்லையா, அது அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே அன்னைக்கு நைட்டு ஓடிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் தலையிலேருந்து ஒரு லைன் போகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. நம்ம சோடா புட்டியும் இப்போ ஹோட்டலுக்கு போயிடுச்சு. அதே 206 ரூம் நம்பரை வாங்கிக்கிட்டு அங்கே போகுது. அதே நேரம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரூமை க்ளீன் பண்ணலாமேன்னு சாவியை போடும்போது இந்த பைத்தியகாரி அப்பப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பா இல்லையா, தனக்கு தானே பேசிக்கிற ஒரு சைக்கோ பத்தனை. ஸோ அந்த மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காதில் அது விழுது. என்னடான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கலாமேன்னு அந்த டோருக்கு பக்கத்தில் போனால் அதே டைலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நிறையா பேர் கூட இருந்திருக்கேன், போயிருக்கேன், இப்போ நான் ஹீரோயின் ஆகுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் கூட யாருமே இல்லை, அந்த நேரத்தில் நீ தான் என் கூட இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் மென்ஷன் பண்ணுறது வேற யாரையும் கிடையாது, அந்த கிளாஸை பற்றி தான், அந்த லைன்ஸ் தெரியும் இல்லையா, அந்த கிளாஸை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். பக்கத்து ரூமில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத இவன் இங்கேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு ஹோல்ஸு இந்த ரூமில் இருக்குது. இந்த 206ல் அந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக அவள் பக்கத்து ரூமை பார்க்குறதுக்காகவே இந்த ரூம் எடுத்து சும்மாவே வந்துட்டு போயிட்டுருக்கா. அதை பற்றி தான் இப்போ அவள் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் காதில் வாங்கிடுறாங்க.
இப்படி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல ஒரு சவுண்டு கேக்குது. யாரோ வந்திருக்காங்க போல. சரி பார்க்கலாமேன்னு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எட்டி பார்க்கறா. பார்த்தா நம்ம மியூசிக் டீச்சரு. இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஷாக்கோட சேர்த்து ஒரே சிரிப்பாவும் இருக்கு. ஏன்னா சிங்கிளா வந்திருக்கானே, அதனால சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இவ சிரிப்பு கொஞ்ச நேரத்துல காணாம போற மாதிரி அதே ரூமுக்கு இன்னொரு ஆள் வர மாதிரி தெரியுது. அது யாரான்னு பார்த்தா அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் தான். 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு போல. அதனால தான் அவன் தலையிலையும் ஒரே ஒரு கோடு இருக்கும். இவ்வளோ லேட்டுங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு ஒன்று ஒன்றா கலட்டுறா. அப்படியே அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் பார்த்து அவளுக்கு பயங்கர காண்டாகுது. வெறியாகி அவள் உட்காந்துருக்கும் போது மியூசிக் டீச்சர் நாளைக்கு இதே இடத்துக்கு இதே டைமுக்கு வந்துடுன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறான். இன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்க்கு ஜிங்ஷான் மெசேஜ் பண்ணுறா. எங்கே இருக்க? இன்னும் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நான் ஹோட்டலில் தான் இருக்கேன், நீ போகிறபடி வெளில போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த மெசேஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதே இடத்துக்கு நம்ம சோடா புட்டி வருது. வந்ததும் கீஸ் கேட்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னுடைய 206 ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் போனவன் ரொம்ப கொலை வெறியோட என்ன பண்ணுறான்னா, ஒரு பாட்டிலில் எதையோ கலக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சிலிண்டரை அப்படியே பரபரன்னு கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வரா. எங்கடா போகிறான்னு சொல்லி பார்த்தா நம்ம மியூசிக் டீச்சர் கூட இருக்கிற அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா அந்த ரூம்குள்ளே, ஹோட்டலுக்குள்ளே. அப்படியே பேக் சைடில் வந்து தலையில் ஒரே அடி. அவளை கட்டி போட்டுட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரூமுக்கு இப்போ அவள் போகிறா. அங்கே போயிட்டு பேசுகிறத பார்த்தோன்னே வாய்ஸ் அவளை மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி இவரும் கேட்குறாரு. பார்த்தா டீச்சர் நான் தான், என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு இவளோட அந்த ஃப்ளாஷ்பேக். நான் நிறைய பேர் கூட இருந்தேன், நான் ஹீரோயின் ஆகும்னு நினச்சேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன், உன் கூட இருந்தாலே போதும்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் நீ இந்த மாதிரி இருக்கியேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு அவன் கூட தப்பாக இருக்க ட்ரை பண்ணுறா. பட் அவனுக்கு பயமாக இருக்குது. ஸோ அந்த இடத்த விட்டு எழுந்து போகலான்னு பார்க்கும்போது அவள் கையில் வச்சுருந்த ஸ்டாப்லரை அவன் பின்னாடி விட்டு எறிஞ்சு அடிக்கிறா. அப்போ அவன் திரும்பி பார்த்து அடிக்கலான்னு வரும்போது அவனுக்கு ஒரே மயக்கமாக வருது. என்னடா இது மயக்கம் வருதுன்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி இந்த சோடா புட்டி அவன் குடித்த தண்ணியில் மயக்கம்னு கூட சொல்ல முடியாது, போதை மருந்து கலந்து விட்டுட்டா. ஸோ அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு பார்த்தா அவன் தலைக்கு பின்னாடி பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்து பயந்தவ எழுந்து ஓடலான்னு பார்க்குறா. அவனை போட்டு குத்துன்னு குத்துறா எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் எழுந்திருக்கவே இல்லை. அந்த டீச்சர் மேலே அவள் ரொம்பவே லவ்வாக இருந்திருப்பா போல. ஸோ ரொம்பவே அழுகுறா, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. அவனும் ஏந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ பாத்ரூமில் போய் உட்காந்தவன் என்ன பண்ணுறான்னா அவளோட அந்த ஸ்டாப்லர் எடுத்து அவன் மேலே அவளே அடிச்சுக்கிறா. கண்ணா பின்னாடி எங்கே பார்த்தாலும் ஸ்டாப்லர் அடிக்கிறா. பிளட்டு வந்துட்டு அந்த தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பயங்கரமாக ஸ்டாப்லரை அடித்து விட்டுட்டா. முகம் கண்ணு காது எங்கே பார்த்தாலும். ரூமை க்ளீன் பண்ண போனால் நம்ம ஹீரோயின் வரும்போது பொத்துன்னு ஒரு ஆள் வந்து விழுறாங்க. ஆல்ரெடி அந்த ரூமில் கட்டி போட்டு வச்சுருந்தா இல்லையா, அவள் தான் வந்து விழுறா. கால் த போலீஸ்னு கத்துனதும் இவளும் போலீஸ்க்கு கால் பண்ணுறா. வந்து பார்த்த போலீஸுக்கு பயங்கர ஷாக்கு. இவ அப்படியே ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு பாத்டப்பில் கிடக்கா. இன்னொரு பக்கம் ஒரு கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு வாமிட்டே வந்துடுது. இப்போ அந்த சீனில் எங்கே கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை தேடி பார்த்தா கிளாஸை காணோம். நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிளாஸில் தான் விஷயம் இருக்குது, அது எப்படியோ எல்லார் கைக்கு மாறி மாறி போகுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அந்த கிளாஸ் யார் கையில் இருந்தாலும் டேஞ்சர் தான் சொல்லி, அதை யாரெல்லாம் போடுறாங்களோ எல்லாருமே செத்து போயிடுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும்னா அந்த கிளாஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இல்லை நிறையா பேர்கிட்ட நிறைய கிளாஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறோம். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஜியோக்கா போய் பார்த்துட்டு திரும்பியும் அதே ஹோட்டலுக்கு வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருவேளை அந்த பாத்டப்புக்குள்ளேயே கிளாஸ் கிடக்குமோன்னு சொல்லிட்டு பாத்டப்பில் தண்ணி அடைச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணின்னு சொல்கிறத விட பிளட் அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அதை போய் இப்போ எடுத்து விடுறாப்புல. எடுத்து விட்டதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே குறையுது. அந்த பிளட்டெல்லாம் அப்படியே கீழே இறங்க போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்கே தான் ஸ்பெட்ஸ் இருந்திருக்கு. தண்ணி குறைஞ்சதும் அந்த ஸ்பெட்ஸை பார்க்குறாரு. பார்த்ததுமே நம்ம ஹீரோவோட சும்மா இருக்க முடியுமா, உடனே அந்த கிளாஸ் எடுத்து அவர் போடணும்னு நினைக்கிறாரு.
போட்டுட்டு அப்படியே அந்த பாத்டப்ல இருக்கிற கண்ணாடிய பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், இவரு தலையில தான் மயில் தோகை மாதிரி இருக்குமா, அப்படியே மயில் தோகை மாரி ஆடிக்கிட்டு இருக்கு காத்துல. அத அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னது இவ்வளோவா? இத்தன பேரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரெட் லைனையே அங்க காணோம். வெறும் ரெட்டா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் தலையில இருக்கு. அப்படியே அந்த ஷாக்கோடயே இந்த எபிசோட அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.